வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன். சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் 6 விதமான குழம்பு பண்ணியிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு நான் சிக்கன் குழம்புலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். நல்லா நூலாக நல்லா சாஃப்டாக எப்படி வருதுன்னு பாருங்கள். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்துடுங்க. எடுத்துன்னு வந்துட்டு ஒரு குக்கரில் அது போடுங்க. நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் நான் எடுத்திருக்கேன். மஞ்சப்பொடி, உப்பு போட்டு இது எல்லாம் நல்லா பரட்டி விட்டுடுங்க. நான் ஆல்ரெடி சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். சில பேர் மஞ்சள் போட்டு நல்லா கழுவுவாங்க. நான் வந்து மஞ்சள் போட்டு வேக வைக்க போகிறேன். ஆனால் நல்லா க்ளீனாக கழுவி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ இந்த சிக்கன் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு இதை நான் வேக விட போகிறேன். இந்த சிக்கன் வந்து நல்லா பஞ்சு மாதிரி நல்லா வேகணும் அப்படின்னா, குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடில் பண்ணுங்கள். இது வந்து நான் ஒரு 3 விசில் விட்டுட்டேன். இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன். இஞ்சி எந்த அளவு எடுத்தனோ அதே அளவு தான் பூண்டும் நான் எடுத்திருக்கேன். 2 ஏலக்காய், கிராம்பு, ஒரு துண்டு பட்டை இதெல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட்டாக ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடணும். இந்த இஞ்சி பூண்டு விழுது வந்து இப்படி போட்டு நீங்கள் அரைங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பிரியாணி அந்த மாதிரி இந்த நான்வெஜ் சம்மந்தப்பட்ட இதுக்கெல்லாம் இஞ்சி பூண்டுலாம் இந்த மாதிரி டைப்லேயே அரைச்சிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இந்த சிக்கனுக்கு தேவையானதை பாருங்கள், தாளிக்கிறதுக்கு தேவையானது எடுத்துட்டேன். இப்போ வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, இப்போ வந்து நான் கல்பாசி, அன்னாச்சி பூ, மராட்டி மொக்கு, அந்த இலை பிரிஞ்சி இலைன்னு சொல்லலை அது, சோம்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா இது கொஞ்சம் ஃப்ரை ஆகி வரட்டும். இப்போ என்ன பண்ணால், வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை அப்படியே கருவேப்பிலையை நான் இதில் சேர்த்துட்றேன். பச்சை மிளகா வந்து ஒரு 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இல்லைன்னா ரொம்ப காரமாக இருந்ததுன்னா ஒரே ஒரு பச்சை மிளகா அப்படி கீனி போட்டுக்கோங்க. இது காரம்லாம் அந்த அளவுக்கு இருக்காது, நல்லாயிருக்கும் அந்த பச்சை மிளகா ஃப்ளேவரோட. இது நல்லா வதங்கட்டும். இந்த கண்ணாடி பதம் அந்த வெங்காயம் வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் போட்டுட்டு அந்த பச்சை வாடை போக நல்லா வதக்கணும். இது வதங்கும் போதே அந்த வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது அந்த வீடே நல்லா கமன்னு இருக்கும். அந்த இஞ்சி பூண்டில் நம்ம போட்டு அரைச்சோம் இல்லையா, ஏலக்காய், கிராம்பு, பட்டை அதெல்லாம் போட்டு அரைச்சா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ மஞ்சள் பொடி, குழம்பு மிளகாய் தூள் தான் போடுறேன். அப்புறம் இந்த வெங்காயம், இஞ்சி பூண்டுக்கு தேவையான உப்பு, நம்ம ஏற்கனவே சிக்கனில் உப்பு போட்டு தான் நம்ம வேக வச்சுருக்கோம், அதனால் பார்த்து இதில் போட்டுக்கணும். வெட்டி வச்சுருக்கிற தக்காளி 2, வெங்காயம் 2 எல்லாம் மீடியம் சைஸில் தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி நல்லா வதங்கணும். அந்த தோல் பிரிகிற அளவுக்கு நல்லா இந்த அளவுக்கு வதக்கணும். வதக்கினவுடனே நம்ம வேக வச்சுருக்கிற சிக்கனை அப்படியே அந்த தண்ணியோடு இதில் சேர்க்கணும். நம்ம பண்ணுறது சிக்கன் குழம்பு. இது சாதத்துக்கு செமையாக இருக்கும், டிஃபனுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏற்கனவே சிக்கன் நல்லா வெந்துடுது, அதனால் ஒரே ஒரு கொதி வந்தால் போதும். நல்லா கிளறி விடுங்க. சிக்கன் எப்படி வந்துடும், நல்லா நூலாக அவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி வெந்திருக்கும். இப்போ வந்து சிக்கன் மசாலா, வீட்லேயே அரைச்ச சிக்கன் மசாலா தான் நான் இதில் சேர்த்துருக்குறேன். இது நல்லா கிளறி விடுங்க. ஏற்கனவே நான் காரம்லாம் சேர்த்துட்டேன். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் ஃபஸ்ட்டே நான் சேர்த்துட்டேன். இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா ஒரு கொதிலே இது வந்துடும். ஏன்னா ஏற்கனவே சிக்கன் எல்லாமே வெந்துடுது. நம்ம வந்து வெங்காயம் எல்லாத்தையுமே நம்ம வதக்கிட்டோம். எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். அதை பாருங்க, அவ்வளோ நல்லா பஞ்சு மாதிரி சூப்பராக வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ வந்து இதுக்கு என்னென்ன அரைக்கணும்னு பாருங்கள். தேங்காய் வந்து ஒரு சின்ன அரை மூடி தான் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் வந்து கசகசா எடுத்திருக்கேன். மிளகு 1 ஸ்பூன். இது வந்து பொட்டுக்கடலை, இது வந்து கொஞ்சம் திக்னஸ்க்காக. இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைனாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு அதை இந்த குழம்புல சேர்த்துடணும். அப்புறம் மிக்ஸி ஜாரில் ஒட்டின்னு இருக்கிறதெல்லாம் தண்ணி விட்டு இந்த குழம்புல சேர்த்துருங்க. இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக கூட நல்லா விடுங்க. எவ்வளோ தண்ணி விட்டாலும் இது திக்னஸாக வந்துடும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது அவ்வளோ சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுது. இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, இடியாப்பம், ஆப்பம்,
பூரி, சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து இந்த குழம்பு நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். டிஃபனுக்கும் சரி சாதத்துக்கும் சரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிட்டு அடுத்த ப்ராசஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஹோட்டல்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் தான் பண்ணுவாங்க. எண்ணெயை காய வச்சுட்டு தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு டக்குன்னு அந்த குழம்புல ஊற்றிடணும். ரொம்ப நேரம் பண்ணால் கருகிடும், அப்புறம் கருப்பாயிடும், அந்த டேஸ்ட்டும் மாறிடும். இது அந்த கலருக்காக இந்த மாதிரி பண்ணுவாங்க. சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுது. இந்த குழம்பு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் என்ற ஆப்ஷனை தொடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும். நல்லா சுட சுட சிக்கன் குழம்பு சாதத்தோடு போட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். அடுத்தது கிள்ளி போட்ட சாம்பார் எப்படின்னு பார்ப்போம். டெய்லி என்ன குழம்பு பண்ணுறது என்ன பண்ணுறதுன்ட்டு அந்த ஹோம் மேக்கர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா இது. ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு, நான் ரேஷன் துவரம்பருப்பு தான் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன கப்பில் தான் சேர்த்துருக்குறேன். அதுக்கு 1/4 கப் சிறுபருப்பு. இந்த சிறுபருப்பு சேர்த்திங்கன்னா அந்த சாம்பார் தண்ணியாக, நம்ம கிள்ளி போட்ட சாம்பார்லாம் தண்ணியாக இருக்கும். என்ன தான் வச்சாலும் ரொம்ப தண்ணியாக இருக்கும். இந்த மாதிரி சிறுபருப்பு சேர்த்து பண்ணுங்கள். அந்த சாம்பார் கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த பருப்புகள்லாம் சேர்த்துட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டேன். மஞ்சள் பொடி, பெருங்காயம், இது கூடவே வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி நான் சேர்த்துட்டேன். தக்காளி, ஒரு தக்காளியாக பெரிய தக்காளி கட் பண்ணியும் அதில் சேர்த்துட்டேன். இதை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 விசில் விடுங்க. 3 விசில் விட்டு எடுங்க. பாருங்க, 3 விசில் விட்டு எடுத்துட்டு நல்லா கடைஞ்சிட்டு மறுபடியும் நான் அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ அடுத்தது போகலாம். இதை தாளிக்கணும். நல்லெண்ணெயில் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார். இது சாதத்துக்கு, அதாவது மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் சொல்லுவாங்க. இந்த சாம்பார் பண்ணிவிட்டு நீங்கள் வெறும் அப்பளம் பொரித்து சாப்பிட்டா கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். கடுகு, வெந்தயம் சேர்த்துட்டேன். நீங்கள் நல்லெண்ணெயில் அப்புறம் சின்ன வெங்காயம் இது போட்டு பண்ணிங்கன்னா இந்த சாம்பார் அட்டகாசமாக இருக்கும். இப்போ வெந்தயம் செவக்கட்டும், கடுகு பொரிஞ்சு வரட்டும். இப்போ வெந்தயம் நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ காஞ்ச மிளகா ஒரு 5 பீஸ் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த காஞ்ச மிளகா போடுறதுனால தான் இது மிளகா கிள்ளி சாம்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மிளகா நல்லா செவக்கட்டும். இப்போ நான் தட்டி வச்சுருக்கிற பூண்டு இதில் சேர்க்குறேன். இந்த பூண்டுடைய ஸ்மெல் அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த சாம்பாரோடு போட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா. மறுபடியும் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்க்கணும். கருவேப்பிலை சேர்த்துடுறேன். இப்போ சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துட்டு இந்த சின்ன வெங்காயத்தை லைட்டாக தட்டிக்கிட்டு நல்லா இந்த வதக்கிக்கோங்க. இந்த கண்ணாடி பதம் வர வரையும் நல்லா வதக்கிட்டு இந்த சாம்பாரோடு சேர்க்கணும். சேர்த்துட்டு இந்த சாம்பார் ஒரு கொதி வரணும். அதாவது புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை முதல்ல ஊற விட்டுடணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுது. அதை இந்த சாம்பாரில் சேர்த்துட்றேன். இது என்ன இது ரொம்ப சிம்பிளான இருக்குது, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லாதீங்க. தெரியாதவங்களுக்கு, அதாவது பிகினர்ஸ், தெரிஞ்சோம் ஒரு சிலருக்கு இன்றைக்கி என்ன பண்ணணும், நாளைக்கு என்ன சமைக்கணும், இன்றைக்கி மதியானம் என்ன குழம்பு பண்ணுறது அப்படின்றவங்களுக்கு நான் இது ஒரு ஐடியா தரேன், அவ்வளவுதான். தண்ணி தேவையான அளவு தண்ணியை நான் விட்டுட்டேன். இப்போ ஒரு கொதி வந்த உடனே கரைச்சி வச்சுருக்கிற புளி நீரை இதில் நான் சேர்க்குறேன். உப்பு திட்டம் பார்த்துக்கோங்க. உப்பு தேவைப்படுறவங்க
வேணுன்றவங்க சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த உடனே கொத்தமல்லி தழையை இதில் தூவிக்கணும். நல்லா கொதி வந்துடுது. இந்த பாருங்க, நுரை கட்டி நல்லா கொதி வருது. இந்த டைமில் கொத்தமல்லி தழைகளை தூவிக்கலாம். இது சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார். இந்த சாம்பார் பண்ணிவிட்டு முட்டை வறுவல், இல்லைனா உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல், இல்லைனா வெறும் உருளைக்கிழங்கு வாழைக்காய் வறுவல் அந்த மாதிரி வச்சுன்னு சாப்பிட்டிங்கன்னா, அப்புறம் புதினா துவையல், கொத்தமல்லி துவையல் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இது கடைசியில் வந்து இது ஜீரகப்பொடி, நான் வறுத்து அரைச்சி வச்ச ஜீரகப்பொடி 1 ஸ்பூன் இதில் சேர்க்குறேன். இது சேர்த்துட்டு எல்லாம் இன்னும் ஒரு கொதி வரட்டும். கொஞ்சோண்டு ஒரே 1 ஸ்பூன் வந்து சர்க்கரை, 1/2 ஸ்பூன் நான் போடுறேன். ஏன்னா நம்ம போட்டுக்கிற புளிப்பு காரம் எல்லாமே பேலன்ஸ் ஆகி வரணும். அதனால் நான் சர்க்கரையை சேர்த்துட்றேன். ஃபைனல் டச்சாக கொத்தமல்லி தழையை தூவிட்டேன். கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி ஆகிடுது. அடுத்தது உருண்டை குழம்பு பார்ப்போம். இந்த உருண்டை குழம்பு வந்து அப்படியே டைரெக்டாக குழம்புலேயே போட்டுடலாம். இதை சில பேர் வந்து உருண்டை அந்த குழம்புல போட்டால் அப்படியே வந்து கரைஞ்சிடும். சில பேர் வந்து வேக வச்சு போடுவாங்க. அந்த மாதிரிலாம் தேவையே இல்லை. நீங்கள் வந்து இந்த குழம்புலேயே டைரெக்டாக போட்டுடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த நல்லா கரையாமல் அப்படியே இருக்கும். இதுக்கு வந்து ஒரு சின்ன கப்பில் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதே அளவு கடலைப்பருப்பு, எந்த கப்பில் நான் துவரம்பருப்பு எடுத்தனோ அதே அளவில் 2 கப்பு கடலைப்பருப்பு எடுத்துட்டு இது ஊற விட்டுடுறேன். ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளி எடுத்து அதில் தண்ணி விட்டு புளியை கரைச்சிக்கணும். புளியும் இந்த தண்ணியில் நல்லா ஊறினவுடனே நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 1/2 hour நல்லா ஊறிடுது இந்த பருப்பெல்லாம் எடுத்து மிக்ஸி ஜாரில் நான் சேர்க்குறேன். இந்த உருண்டை குழம்பு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அவ்வளோ நல்லா இருக்கும். இது இந்த பருப்புக்கு தேவையான உப்பு, ஒரு சட்டியில் எண்ணெய் விட்டு இருக்கேன். நல்லெண்ணெயில் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். கடுகு வெந்தயம் இதை சேர்க்குறேன். ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போவுமே வந்து குழம்பு தாளிக்கிறதுக்கு கடுகு வெந்தயம் நம்ம சேர்ப்போம். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 2 கைப்பிடி எடுத்திருக்கேன். கருவேப்பிலை, இதை வந்து வதக்கணும். இந்த சின்ன வெங்காயம் வந்து நல்லா இந்த கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிடுங்க. பெருங்காயம் நம்ம வந்து பருப்புலாம் சேர்க்குறோம் இல்லையா, அந்த வாய்வு கலைக்கிறதுக்காக நான் வந்து பெருங்காயம் சேர்க்கணும். இப்போ வந்து மஞ்சப்பொடி, இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கான உப்பு சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் தான் நான் சேர்க்க போகிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 1/2 குழிக்கரண்டி நான் சேர்த்துருக்கேன். கரைச்சி வச்சுருக்கிற புளி, அவ்வளோதான். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் இந்த குழம்பு. இந்த குழம்பு நல்லா கொதி வரட்டும். வேணுன்றவங்க தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட விட்டுக்கோங்க. குழம்பு எனக்கு அதிகமாக வேணும் அப்படின்றவங்க நிறைய தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா நீங்கள் உருண்டை போடும் பொழுது அந்த உருண்டை வேக வேக அந்த குழம்பும் வந்து நல்லா திக்காயிடும். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த பருப்பில் பச்சை மிளகா, வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த உருண்டை வந்து டைரெக்டாக அந்த குழம்புலேயே போட்டுடலாம். எனக்கு வந்து உருண்டை குழம்பு நல்லா திக்காக வேணும், அதனால் நான் கொஞ்சமாக வச்சுருக்கேன். தேவைப்படுறவங்க வந்து நிறைய தண்ணி கூட விட்டுக்கலாம் அந்த குழம்புல. ஏன்னா நீங்கள் என்ன உருண்டை போடுறீங்களோ அந்த உருண்டை வேக வேக அந்த குழம்பு நல்லா திக்காகும்.
பாருங்க அந்த குழம்புல டைரெக்டாகவே நான் உருண்டை போடுறேன். நான் பெருசு பெருசாக போட்டுக்கிறேன். உங்களுக்கு சின்ன சின்னதாக வேணுன்றவங்க சின்னதாக கூட உருண்டைகளை பிடிச்சி போட்டுக்கோங்க. இட்லி பானையெல்லாம் நீங்களாம் அவிச்சிலாம் போட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படியே டைரெக்டாகவே போட்டுடலாம். நீங்கள் குழம்பு பண்ணுறவங்க நல்ல பெரிய பாத்திரமாக வச்சு குழம்பு பண்ணுங்க. இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அந்த கரண்டியில் வரல, இருந்தாலும் உடையுதான்னு பாருங்கள். எப்படி கரெக்டாக நெத்து மாதிரி நிற்கிது பாருங்கள். நான் அப்படியே திருப்பி போட்டேன். இன்னொரு உருண்டையும் பாருங்க திருப்பி போடுறேன் பாருங்கள். எதுவுமே உடையல, எதுவும் கரையவும் இல்லை. நான் என்ன ஷேப்புக்கு போட்டாலும் அதே ஷேப்பில் இருக்குது. இந்த மாதிரி உருண்டை குழம்பு பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாதத்துக்கு, அதாவது 3வதாக நான் உருண்டை குழம்பு பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு சிக்கன் குழம்பு, 2வது கிள்ளி போட்ட சாம்பார் பண்ணியிருக்கேன். இப்போ 3வதாக உருண்டை குழம்பு பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அடுத்தது வெண்டைக்காய் சாம்பார் பார்க்கலாம். சில பேர் வெண்டைக்காய் சாம்பார் பண்ண மாட்டாங்க. ரொம்ப பேருக்கு பிடிக்காது வெண்டைக்காய் சாம்பார். ஏன்னா அது கொஞ்சம் குழ தன்மை இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த குழம்பு சல்லுன்னு இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. வெண்டைக்காய் குழம்பு நம்ம செய்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு 1 கப்பு துவரம்பருப்பு, 1/4 கப் பாசிப்பருப்பு. ஏன் நான் பாசிப்பருப்பு சேர்க்குறேன்னா அந்த சாம்பார் கொஞ்சம் திக்காக சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த 2 பருப்பையும் குக்கரில் சேர்த்துட்டு அதை வாஷ் பண்ணின்னு வந்துட்டேன். அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி, மஞ்சள் பொடி, பெருங்காயம், வெட்டி வச்சுருக்கிற தக்காளி ஒரு மீடியம் சைஸில் 2 தக்காளி நான் சேர்த்துட்றேன். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுறேன். இது 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. வெண்டைக்காய் எடுத்துருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை. இந்த வெண்டைக்காய் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்க. வெண்டைக்காயை ஃபஸ்ட்டே கட் பண்ணி தண்ணியில் போட்டுறாதீங்க. ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டுட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெண்டைக்காயை கட் பண்ணி எடுங்க. இந்த வெண்டைக்காய் சாம்பார் பிடிக்காதவங்க இந்த மெத்தடில் பண்ணிங்கனாலுமே ஒரு தடவை இந்த மெத்தடில் பண்ணி சாப்பிடுங்களேன். அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவீங்க. அந்த சாம்பாருக்கு தேவையான புளி எடுத்திருக்கேன். அது ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி தான் நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை கட் பண்ணி வச்சுருக்கிறத இந்த ஈரப்பசை போக நல்லா வதக்கணும். அந்த ஈரப்பதெல்லாம் போகட்டும். நல்லா வதக்கணும். இவங்க நல்லா வதங்கி வந்துடுது. வதக்கினதை எடுத்து அப்படியே தனியாக எடுத்து வச்சுட்றேன். ஒரு சட்டியில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயும் இதில் போடணும். போட்டுட்டு இது கொஞ்சம் வேக விடணும். இந்த மெத்தடில் நீங்கள் வெண்டைக்காய் சாம்பார் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது கொஞ்சம் வேகட்டும். பாருங்கள், இது ஒரு 1/4 வாசி அப்படி வெந்து வரும்பொழுது இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் தனி மிளகாய்த்தூள். இது காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் குழம்பு தூள் தான். அதாவது வீட்டிலே நான் அரைச்ச மசாலா. இது சாம்பார் எல்லா விதத்துக்கும் இந்த பொடி சூட் ஆகும். குழம்பு மிளகாய்த்தூள் எப்படி அரைக்கணும் அப்படின்ற வீடியோவை நான் ஆல்ரெடி போட்டிருக்கிறேன். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க நீங்கள் பார்த்துக்கோங்க. எல்லாமே சேர்ந்து கொதி வரும்பொழுது நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பை இதில் சேர்க்கணும். எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்திருக்கு.
இப்போ வந்து கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியும் இதில் நான் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்துடுது. இப்போ வந்து இந்த சாம்பாரை தாளிக்கணும். தாளிப்பு கரண்டியில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு வெந்தயம் போட்டுட்டேன். கடுகு வந்து பொரியட்டும். வெந்தயம் வந்து லைட்டாக செவந்து வரும்பொழுது காஞ்ச மிளகா, ஒரு 4 காஞ்ச மிளகா, ரொம்ப இல்லை, ஒரு 4 காஞ்ச மிளகா தான் போட்டிருக்கேன். அப்புறம் ஜீரகம். ஏற்கனவே நான் பெருங்காயம் பருப்பில் போட்டு வேக வச்சுட்டேன். இப்போ தட்டி வச்சுருக்கிற பூண்டையும் போடுறேன். இந்த பூண்டுடைய ஸ்மெல் அவ்வளோ நல்லாயிருக்கும். பூண்டு வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து கருவேப்பிலை அதில் சேர்த்துட்டு இந்த குழம்புல சேர்த்துட்றேன். வெண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுது. இந்த சாம்பார் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தேவைப்படுறவங்க கொத்தமல்லி கூட மேலே தூவிக்குங்க. என்கிட்ட இல்லை, அதனால் கொத்தமல்லி நான் தூவலை. வீட்டில் கொத்தமல்லி இருந்தால் அதையும் மேலே போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும். அடுத்தது சும்மா குழம்பு. சும்மா குழம்புனா வீட்டில் காய்கறி எதுவுமே இல்லை, ஒரு கத்திரிக்காய், எந்த ஒரு காய்கறியும் இல்லை, வெங்காயம் தக்காளி மட்டும் இருக்குது அப்படின்றவங்க இந்த குழம்பை செய்யலாம். வீட்டில் வந்து எதுவுமே இல்லை, ஒரு குழம்பு செய்யணுன்னா டக்குன்னு இதை செஞ்சிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பும். இதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எடுத்திருக்கேன். வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு வெந்தயம் போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்ச உடனே, வெந்தயம் லைட்டாக செவந்து வந்த உடனே வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் கருவேப்பிலையை போட்டு வதக்கணும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இது காய்கறியே இல்லாத குழம்பு, இது அவசர குழம்புன்னு சொல்லுவாங்க. இல்லை திடீர் குழம்பு, காய்கறி எதுவும் போடாததுனால சும்மா குழம்பு, இல்லைன்னா வெறும் குழம்பு அப்படின்னு நிறைய பேர் இருக்குது இதுக்கு. இது வந்து டக்குன்னு 10 நிமிஷத்துக்குள்ளே சட்டுன்னு செஞ்சிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே வெட்டி வச்சுக்கிற தக்காளியை போட்டாச்சு. இந்த தக்காளி நல்லா வதங்கணும். இது வதங்கிறதுக்கு உப்பு அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்குறேன். இந்த குழம்பு வந்து காய்கறி எதுவுமே இல்லாமல் வெறும் ஒன்லி வெங்காயம் தக்காளி மட்டும்தான் போட்டு செய்கிறோம். ஆனால் அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. இது வந்து சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கும் செமையாக இருக்கும் இது. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுது. இப்படி தான் இருக்குது பாருங்கள். நல்லா நம்ம கரண்டியை விட்டு அப்படி பரட்டும் போது நல்லா வதங்கிடும். தூளெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிடணும். நல்லா தொக்கு பதத்தில் வந்துடுச்சு. இப்போ வந்து தண்ணி வேணாம், எனக்கு குழம்பு வேணாம், அப்படியே ட்ரையாகவே வேணுன்றவங்க மஞ்சப்பொடி, மிளகாய்த்தூள் போட்டு அந்த மிளகாய் நல்லா கிளறி விட்டுடலாம். இந்த காரம் போகிற அளவுக்கு கிளறி அந்த காரம் அந்த மிளகாத்தூள் வாடை போகிற வரையும் வதக்கிட்டு கூட அப்படியே கூட தொக்கா கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குழம்பா வேணுன்றவங்க நான் வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சப்பொடி, காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். காஷ்மீரி மிளகாய்த்தூளில் வந்து ரொம்ப காரம்லாம் இருக்காது. இது எல்லாமே அந்த மிளகாத்தூளோடு சேர்ந்து வந்துடுது. இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுக்கணும். தண்ணி வந்து திட்டமாக பார்த்து ஊற்றிக்கோங்க. இது வந்து நல்லா தண்ணியாக இருந்தால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த உடனே நல்லா மூடி வைக்கிறேன். மூடி வச்சுட்டு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்தால் போதும். ஒரு கொதி வந்துடுது. இந்த டைமில் வந்து நான் முட்டையை உடச்சி ஊற்ற போகிறேன். அதாவது 2 முட்டை இருந்தால் போதும். முட்டை இருந்தால் போதும். இதில் உடச்சி ஊற்றி நம்ம சாப்பிட்லாம். வேணாம் நான் அதை முட்டை இல்லை இதுவே போதுன்றவங்க முட்டையை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. குழம்பை மட்டும் நல்லா கொதிக்க வச்சு அந்த பச்சை வாடை போக, நம்ம போட்டுக்கிற மிளகாத்தூள் வாடெல்லாம் போகிற அளவுக்கு
கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. வீட்டில் எந்த ஒரு காய்கறி இல்லை, வெங்காயம் தக்காளி மட்டும் இருக்குதுன்னா டக்குன்னு இதை செஞ்சிடலாம். முட்டையை உடச்சி ஊற்றிட்டு கரண்டி விட்டுலாம் கலக்கக்கூடாது. அப்படியே ரெஸ்ட்டு விட்டுடணும். தட்டு போட்டு மூடிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த முட்டையை திருப்பி போடணும். பாருங்க, சும்மா நெத்து மாதிரி இப்படி வந்துடுது பாருங்கள், கலங்கவே இல்லை. அப்படியே திருப்பி போட்டுடுறேன். இப்போ அடுத்த முட்டையை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இதுவும் நல்லா லட்டு மாதிரி எப்படி வந்துடுது பாருங்கள். அவ்வளோதான், இந்த அவசர குழம்பு ரெடி ஆகிடுது. இதுவும் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் எங்கன்னா வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பசிக்குது, அதாவது காய்கறியும் கிடையாது, அந்த காய்கறி இருந்தால் கூட சமைச்சு செய்யறதுக்கு ரொம்ப லேட்டாக ஆகும் அப்படின்றவங்க டக்குன்னு இந்த குழம்பை ரெடி பண்ணி சாப்பிட்டுடலாம். சூப்பரான அவசர குழம்பு ரெடி ஆகிடுது. இப்போ அடுத்தது காரப்பொடி மீன் குழம்பு, அதை பார்க்கலாம். இது பூண்டு மிளகு குழம்பு. இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். இந்த கோல்டு இருக்கிறவங்கெல்லாம் இதை செஞ்சு சாப்பிட்லாம். இதுக்கு காரப்பொடி மீன் தான் நான் எடுத்துருக்கிறேன். இப்போ ஜலதோஷம் இருக்குது, அந்த மூக்கில் அப்படியே கோல்டு, அந்த தண்ணி வருது, தொண்டெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது, ஜுரம் வரா மாதிரி இருக்குது, வாய் நல்லா இல்லை, எது சாப்பிட்டாலும் இந்த வாய்க்கு நல்லா இல்லை அப்படிங்கிறவங்க இந்த குழம்பு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கோல்டும் அந்த சளியும் அருந்துடும். இதுக்கு ஒரு பெரிய எலுமிச்சங்காய அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இந்த புளி நனைகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கணும். ஒரு பெரிய எலுமிச்சங்காய அளவு புளி. இதுக்கு நல்லா சூடாக இருக்கிற தண்ணியை விடுங்க. அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா, அந்த புளியில் இருக்கிற அத்தனை எசன்ஸையும் நல்லா அதில் இருக்கிற மொத்த எசன்ஸையும் நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாம். இது அப்படியே ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடுங்க. இப்போ குழம்புக்கு தேவையான பொருளெல்லாம் பார்ப்போம். பூண்டு, சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், தக்காளி, கருவேப்பிலை. பூண்டு ஒரு பெரிய பூண்டு, ஃபுல் பூண்டு தான் எடுத்து உரித்து வச்சுருக்கிறேன். ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், 2 தக்காளி, புளியை நல்லா கரைச்சி எடுத்துட்டேன். இப்போ பூண்டு மிளகு குழம்புன்றதுனால இது என்னென்ன போட்டு அரைக்கணும்னு பாருங்கள். மிளகு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஜீரகம் அது 1 ஸ்பூன். ஒரு பெரிய பூண்டு தான் நான் எடுத்திருக்கேன். அது எல்லாம் இதில் சேர்த்துட்டு இதோ அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இது கூடவே தக்காளி எல்லா தக்காளியும் போட்டுவிடாதீங்க. நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். 2 தக்காளியில் 1.5 தக்காளியை போட்டிருக்கிறேன். அரை தக்காளியை எடுத்து அப்படியே வச்சுட்டேன். இப்போ நான் சட்டி எடுத்துகிட்டு நல்லெண்ணெய், இதுக்கு நல்லெண்ணெய் தான் விட்டு செய்யணும். கடுகு, வெந்தயம் 2த்தையும் நான் சேர்த்துட்டேன். மஞ்சப்பொடி, காஷ்மீரி மிளகாய்த்தூள். ஏன் ஃபஸ்ட்டே நான் மிளகாய்த்தூள் போட்டேன்னா, அதாவது அந்த கலர் அவ்வளோ நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு. அந்த மிளகாத்தூள் போட்டால் அதே கையோட டக்குன்னு என்ன பண்ணணும், அந்த சின்ன வெங்காயத்தை போட்டுடணும். இல்லைன்னா அந்த மிளகாத்தூள் அந்த எண்ணெயில் கரிஞ்சு போயிடும் அந்த சூட்டில். அப்புறம் அந்த குழம்பே நல்லா இருக்காது. சின்ன வெங்காயம் போட்டுட்டு அது கொஞ்சம் வதங்கின உடனே பச்சை மிளகா, தக்காளி எல்லாம் போட்டேன். உப்பு இது வதங்கிறதுக்கு உப்பு போட்டு அரைச்சி வச்சுக்கிறதையும் அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். மிக்ஸி ஜாரில் ஒட்டின்னு இருக்கிறத கொஞ்சம் தண்ணி விட்டு அதில் சேர்த்துட்டு இது குழம்பு மிளகாய் தூள் தான். எல்லாமே ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு
நல்லா கலந்துட்டு இப்போ கரைச்சி வச்சுக்கிற புளி நீரும் இதில் நான் சேர்த்துடுறேன். இந்த மீன் குழம்பு வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். இது எப்போவுமே மீன் குழம்பு பண்ணும்பொழுது உடனே தட்டை வந்து டக்குன்னு மூடிடாதீங்க. ஏன்னா அந்த தட்டில் இருக்கிற அந்த வேப்பர் தண்ணி மறுபடியும் அந்த குழம்புல பட்டு அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. அந்த குழம்பு இன்னமும் தண்ணியாக இருக்கும். ஏற்கனவே இந்த குழம்பு தண்ணியாக தான் இருக்கும். அதை வந்து இந்த சூப் மாதிரி இது நிறையா ரசம் ஊற்றி சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இதை வந்து சாதத்தில் ஊற்றி சாப்பிடணும். அப்போ தான் வந்து அந்த சளிலாம் அறும். இந்த மாறு சளிலாம் இருக்குது பாருங்கள் நெஞ்சில், அந்த சளிலாம் அருந்துடும். குழம்பு கொதிக்கும் பொழுது கழுவி வச்சுருக்கிற க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அந்த காரப்பொடி மீனை இதில் நான் சேர்த்துட்டேன். அதில் எப்படியோ ஒரு மீன் வந்து இந்த சீடி மீன் வந்துடுது. இந்த குழம்புல சேர்த்துட்டு இந்த குழம்பு வந்து அப்பப்போ கரண்டி விட்டு கலந்துக்கினே இருக்கக்கூடாது, மீனெல்லாம் உடஞ்சிடும். இந்த மீன் போட்டு ஒரு 3 நிமிஷம்தான் இருக்கும். 3 நிமிஷம் பொறுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா இது சீக்கிரம் வெந்துடும். மீன் எப்போ போட்டாலும் 3 நிமிஷத்துக்கு மேலே வச்சுக்கக்கூடாது. பாருங்க நல்லா வெந்து வந்துடுது, அவ்வளவுதான். இந்த குழம்ப நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.